மார்னிங் டு ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்னைக்குத்தோட அப்டேட்டட் நியூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட அப்டேஷன் பார்த்துடலாம். நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் அப்கமிங் வர எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஆல் கோர்ஸ்க்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஸோ நீங்களும் ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்களோட லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்டு டைரெக்டாக வந்து கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்டு கால் பண்ணி கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் 9600527687. Once again 9600527687. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும், அதாவது ஸ்கூல், காலேஜு, ஒர்க்கிங்கு, நான் ஒர்க்கிங்கு, பார்ட் டைம் ஒர்க்கிங்கு, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் பேட்சாக பிரித்து நம்ம வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? மார்னிங் பேட்ச்சு, ஆஃப்டர்நூன் பேட்ச்சு, ஈவினிங் பேட்சுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு மார்னிங் பேட்ச், ஆஃப்டர்நூன் பேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் பேட்சுன்னு வீக் டேஸில் வேணாம், எனக்கு வீக்கெண்ட்ஸில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு வீக்கெண்ட்ஸ்லேயே வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு அவைலபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கு ஆஃப்லைன் வேணாம், ஆன்லைனில் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அந்த டியூயல் பர்பஸும் வந்துட்டு எங்ககிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன்லேயும் வந்துட்டு கிளாஸஸ் ரன் ஆகிட்டு இருக்கும், ஆஃப்லைன்லேயும் வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸு பெட்டர், ப்ளஸ் வந்துட்டு எந்த செக்டார் வந்துட்டு அதாவது எந்த செக்டார் வந்துட்டு உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா ஆல்ரெடி பார்த்ததெல்லாம் ரிவிஷன். ஓகேங்களா? ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேஸ்லேருந்து சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ்லையும் ரெண்டுலையும் பிரித்து எடுத்துகிட்டு வந்து சவுத் கோஸ்ட் ரயில்வேஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. விசாகப்பட்டினம் அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. வித் எஃபெக்ட் ஆஃப் June 1, 2026 இது வருது. ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்க? குண்டூர், விஜயவாடா. ஸோ இதை வந்துட்டு பிரித்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவே சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ்லேருந்து வால்டயரை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த நாலும் சேர்ந்து இப்போ சவுத் கோஸ்ட் ரயில்வேஸ்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஈஸ்ட் கோஸ்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா புவனேஸ்வர். சவுத் கோஸ்டோடது செகண்டராபாத். சவுத் கோஸ்ட், அதாவது இது சவுத் சென்ட்ரல் கோஸ்ட்டு. ஸோ இது வந்து சவுத் கோஸ்ட் ரயில்வேஸ். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு விசாகப்பட்டினம். இது எப்போலேருந்துன்னா June 1, 2026 நடைமுறைக்கு கொண்டு வந்துருவாங்க. இது எல்லாமே ரயில்வேஸ் ஆக்ட் 1989 கீழே. ஓகேங்களா? ரயில்வேஸ் ஆக்ட் 1989. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் வந்துட்டு ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. மேக் இன் இந்தியா கீழே ப்ரொக்யூப்மெண்ட் வந்துட்டு ஹை வால்டேஜ் பவர் ஃபுல்லாகவே வந்துட்டு ஹை வால்டேஜாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஹை வால்டேஜை வந்துட்டு பில் கொண்டு வரதுக்காக எவ்வளோ வந்துட்டு மினிமம் வந்துட்டு ப்ரொக்யூப்மெண்ட் சொல்லியிருப்பாங்கன்னா 60% சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட்டுக்கு 60% மினிமம் சொல்லியிருப்பாங்க. 2035 இருக்கும். ஸோ இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா மேக் இன் இந்தியாவுக்கு கீழே வரும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸு, நித்தி ஆயோக் வந்துட்டு சென்ட்ரல் பிரபாரி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ் அண்ட் பிளாக்ஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. நித்தி ஆயோகோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நியூ டெல்லி. சிஓ வந்துட்டு நிதி சீப்பர். ஓகேங்களா? ஸோ சேர்மன் நரேந்திர மோடி, வைஸ் சேர்மன் வந்துட்டு வாசோக் லேகேரி. ஸோ நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்துட்டு ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்தியா கரியாகிராம்னு சொல்லி 2.0 அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இது பிறந்த குழந்தையிலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஃபெக்ட் அட் பர்த், டிசீஸு, டிஃபென்சிஸு, இந்த டெவலப்மெண்டல் டிலேஸ்க்காக வந்துட்டு இதை அப்ளிகபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ராஷ்ட்ரிய பல்
பால் சுவாஸ்தியா கரியக்ரம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்துட்டு இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் வந்துட்டு ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில் வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. ஒர்க்கிங் குரூப் கீழே. ஓகேங்களா. ஒர்க்கிங் குரூப் டு க்ரீன் அண்ட் க்ளீன் எனர்ஜி டெக்னாலஜி கீழே வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் சைன் பண்ணிக்கிறது இவி பேட்டரிஸ், அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் பேட்டரிஸ், இவி பேட்டரிஸ் வந்துட்டு ரீசைக்கிளிங் பண்ணுறதுக்காக. ஸோ இதோட டெட்லைன் வந்துட்டு செப்டம்பர் 15, 2026 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ வேல்யூன்னு சொல்லி பார்த்தோம்னா 15.2 மில்லியன் போட்டிருப்பாங்க. யூரோப்பியன் யூனியன்லேருந்து கரிசான் யூரோப்பும் நம்மளோட சைட்லேருந்து இந்தியன் காம்போனண்ட்லேருந்து வந்துட்டு ஹெவி இண்டஸ்ட்ரீஸும் வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஹெட் குவார்ட்டர் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் வந்துட்டு எது அப்படின்னா ப்ரூசல்ஸ், பெல்ஜியம். மெம்பர் கண்ட்ரிஸ் வந்துட்டு 27 பிரசிடென்ட். அதில் அவ்வளோதான். ஸோ ஜேபி நாடா வந்துட்டு ஸ்வஸ்த் பாரத் போர்ட்டல்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாரு. நேஷனல் சமிட் ஆன் இனோவேஷன் அண்ட் இன்க்ளூசிவிட்டி பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஷேப்பிங் இந்தியா ஹெல்த் ஃபியூச்சர் இன் சண்டிகருக்கு கீழே வந்துட்டு ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கும். அதில் ஸ்வஸ்திய பாரத் போர்ட்டல்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாரு ஜேபி நாடா. ஸோ அதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர் தான் டெவலப் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனுக்கு கீழே அதை கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் இந்த ஆயுஷ்மான் வந்துட்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க ஜனனி அப்படிங்கிறது. ஜனனி அப்படின்னா ஜேர்னி ஆஃப் ஆன்டிநேட்டல் நேட்டல் நியோநேட்டல் இன்டிகிரேட்டட் கேர். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு சேம் வந்துட்டு நேஷனல் சமிட் ஆன் இனோவேஷன் அண்ட் இன்க்ளூசிவிட்டி பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஷேப்பிங் இந்தியாஸ் ஹெல்த் ஃபியூச்சர் இன் நியூ டெல்லிக்கு கீழே வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ டு காம்ப்ரிஹென்சிவ் மானிட்டர் அண்ட் மெயின்டைனிங் டிஜிட்டல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் உமன் டியூரிங் ரீப்ரொடக்டிவ் இயர்ஸ்க்கு கீழே வந்துட்டு இதோட ஃபுல்லாக இந்த உமன்ஸ் வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் இயர்ஸ் வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜனனி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இது எதோட இன்டிகிரேட் ஆயிருக்குன்னா யூவின் வந்துட்டு என்ன இந்தியாவோட டிஜிட்டல் இம்யூனைசேஷன் பிளாட்ஃபார்ம். போஷன் அபியான் வந்துட்டு நியூட்ரிஷன் மிஷன் இதோட வந்துட்டு இன்டிகிரேட் ஆயிருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்துட்டு ஜெகத் பிரகாஷ் நாடா. ஸோ குஜராத்தில் வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. டோட்டலாக 5 லொக்கேஷனில் கொண்டு வந்திருப்பாங்க. அடிஷ்னலாக 13 லொக்கேஷனில் வந்துட்டு கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அகமதாபாத்து, காந்தி நகர், பனஸ்காந்தா, பட்னம், குஞ்ச். ஓகேங்களா. குச். ஸோ மோதிரா அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சோலார் வில்லேஜ். ஆல்சோ லான்ச் வந்துட்டு கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் பிஇசி இன்டிகிரேட்டட் சோலார் பவர் பிளான்ட் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ மோதிராங்கிறது வந்துட்டு கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் பிஇசி இன்டிகிரேட்டட் வித் எ சோலார் பவர் பிளான்ட். ஓகேங்களா. ஸோ 4 சிஸ்டம் ஆப்ரேஷனில் இருக்கும். மோதிரா, மெக்சேனா அண்டு லக்ஷ்பட். ஸோ இது வந்துட்டு எங்கே அப்படின்னா குச். டோட்டலாக 5 லொக்கேஷனில் டோட்டல் கெப்பாசிட்டி வந்துட்டு 870 மெகாவாட் வந்துட்டு வந்திருக்கும். ஸோ இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமுக்கு கீழே தான் வந்துட்டு குஜராத் வந்துட்டு இதை இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோதிராங்கிறது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சோலார் வில்லேஜ். ஸோ அது போக வந்துட்டு குஜராத் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரினியூவல் பாலிசி எனர்ஜி பாலிசி வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க 2025க்கு கீழே. ஸோ காந்தி நகர் கேபிட்டல், குஜராத்தோட கேபிட்டல் வந்துட்டு காந்தி நகர். சிஎம் வந்துட்டு பூபேந்திர பட்டேல், கவர்னர் வந்துட்டு ஆச்சாரியா தேவராட். சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபைடு வந்துட்டு ஃபைனல் ரூல்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதாவது 4 லேபர் கோடுக்கு கீழே வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. கோட் ஆன் வேஜஸ் 2019, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடு 2020, கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020, ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷனல் கோடு 2020. ஸோ இது வந்துட்டு கீழே வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்கன்னா டிராஃப்ட் ரூல் கீழே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க 2025ல்.
இப்போ வந்துட்டு இந்த 4 கோடு வந்துட்டு கோட் ஆன் வேஜஸ் 2019ன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. டோட்டலா 30க்கு மேற்பட்ட கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அத வந்துட்டு எல்லாத்தையும் சுருக்கி கோட் ஆன் வேஜஸ், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனு, சோசியல் செக்யூரிட்டி, ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த்து, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த டிராஃப்ட் ரூல் வந்துட்டு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா டிசம்பர் 30 2025லயே வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா வீக்லி ஒர்க்கிங் ஹார்ஸை மாற்றணும் 48 ஹார்ஸு. ஓவர் டைம் வந்துட்டு ஓவர் டைம் பண்ணாங்கன்னா ட்வைஸ் தான் வந்துட்டு நார்மல் ரேட்டாக இருக்கணும். அது போக 40 இயர்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த் செக்அப் கொடுக்கணும். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஒரு லீவு கொடுக்கணும். உமன்ஸ்க்கும் மென்ஸ்க்கும் வந்துட்டு எல்லாமே ஈக்குவல் ஷிஃப்ட்ஸாக வந்துட்டு அலோகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து சோசியல் செக்யூரிட்டி கோடுக்கு கீழே வந்து 16 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆதார் வந்துட்டு லிங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது போக வந்துட்டு ஆக்குபேஷனல் ஹெல்த் கண்டிஷனல் ரூல்ஸ் 2026க்கு கீழே வந்துட்டு 45 டேஸில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, அதாவது அக்செப்ட் பண்ணி அப்ரூவலா டிஸ்அப்ரூவலா, கான்ட்ராக்ட் ஒர்க்கிங்காக அக்செப்டபுளா நாட் அக்செப்டபுளா அப்படிங்கிறத 45 டேஸில் வந்துட்டு சொல்லணும்பாங்க. ஸோ உமன் ஒர்க்கர்ஸ்க்கு நைட் ஷிஃப்ட் வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் அதில். அடுத்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துட்டு 7 அப்பீல்ஸ் கொடுத்துருப்பாரு. பெட்ரோல் டீசல் கன்சப்ஷன் வந்துட்டு குறைக்கணும், மெட்ரோவில் வந்துட்டு போங்க அப்படிம்பாரு. அடுத்து வந்துட்டு ஃபாரின் ட்ராவல் 1 இயருக்கு வந்துட்டு ஃபாரின் ட்ராவல் எல்லாத்தையும் வந்துட்டு குறைச்சிக்கோங்க. அடுத்து கோல்டு பர்ச்சேஸ்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு அவுட் ஃப்ளோஸ்லாம் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. எடிபிள் ஆயில் கன்சப்ஷனை வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. அது போக கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை கம்மி பண்ணிவிட்டு நேச்சுரல் ஃபார்மிங்க்கு வந்துட்டு வந்துடுங்க. லோக்கல் ஃபார் லோக்கல் மேட் இன் இந்தியாவுக்கு கீழே வந்துட்டு மேம்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பாரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துட்டு கொண்டு வாங்க. போத் கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் என்டிட்டிஸ் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துட்டு அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து ஜேபி நாடா ப்ளஸ் வந்துட்டு சிவராஜ் சிங் சவுகான் வந்துட்டு ஷேகாட் மிஷன் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. எங்கே வச்சு அப்படின்னா டெல்லியில் வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா சயின்ஸு சேகாட்டோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. சயின்ஸ் எக்ஸலன்ஸ் ஃபார் ஹெல்த் த்ரூ அக்ரிகல்ச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதை ஜாயிண்ட்டை வந்துட்டு யார் பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியா கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்டு இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் தான் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ டெல்லியோட சிஎம் யார் அப்படின்னா ரேகா குப்தா. லெப்டினன்ட் கவர்னர் வந்துட்டு தாராஞ்சித் சிங் சாந்து. ஸோ செக்ரட்டரி யார் அப்படின்னா ராஜீவ் வர்மா. நெக்ஸ்ட் நியூஸு சுவேந்து அதிகாரி. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஷேர் பண்ணியிருப்பாரு. பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பார்டர்ஸ் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. 4096 கிலோமீட்டர்ஸு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும். இப்போ வரைக்கும் வந்துட்டு 3240லேருந்து 3243 வரைக்கும் கவர் பண்ணியிருப்போம். டோட்டலாக வந்துட்டு 45 டேஸ் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு 5 ஸ்டேட்ஸ் வந்துட்டு பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், அசாமு. ஸோ இப்போ வந்துட்டு டோட்டலாக இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் எவ்வளோனா 4096.7 கிலோமீட்டர் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்துட்டு ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் வந்துட்டு வெஸ்ட் பெங்காலுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. பாரதிய நாய சகிதா இன் வெஸ்ட் பெங்காலில் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து இந்தியா பீனல் கோட் ஆஃப் கிரிமினலை வந்துட்டு மாற்றிடுதா பாரதிய நாய சங்கீதா வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு வேலைக்கு போகிறதுக்கு டிலே ஆனவங்களுக்கு 5 years ரிலாக்ஸேஷனு. ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்கெலாம் வந்துட்டு அவுட் சைடு போகிறத வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு போட்டிருப்பாங்க. One percentage total cost construction included by employees engaged in building and other construction activities வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அண்டர் வந்துட்டு இது எதுக்கு கீழேனா சோசியல் செக்யூரிட்டி கோட் ஆர் பார்ட் ஆஃப் சென்டர் ப்ராடர் லேபர் அஜெண்டாக்கு கீழே. அது போக மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் 2026 கீழே ஹோம் ஃபார் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து மிசோரம் வந்துட்டு
மிசோரம் ஜிஞ்சர் மிஷன்னு கொண்டு வந்திருப்பாங்க. 189 கோடிக்கு வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரிசைன். ஸோ இதுக்கு கீழே 4 பில்லர் இருக்கும். கவர்ஜென்ஸ், வேல்யூ அடிஷன், பிராண்டிங், மார்க்கெட்டிங், இன்டிகிரேஷன். ஸோ அது போக வந்துட்டு 2021 திங்குபே, திங்களைடுன் ஜிஞ்சருக்கு வந்துட்டு ஜிஐ டேக் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. மிசோரமோட கேபிட்டல் ஐஸ்வால். சிஎம் வந்துட்டு லால்டுவோமா. கவர்னர் வந்துட்டு விகே சிங். ஓகேங்களா? அவ்வளோதான் இன்னைக்கு அப்டேட்டட் கண்டவர்ஸ்லாம் பார்த்துட்டோம். அப்கமிங்ல இருக்க கண்டவர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.